இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். உன் சிறுமையை அறிவார், உன் இல்லாமையை அறிவார், உன் வேதனை அறிவார், உன் வெறுமையை அறிவார், உள்ளான காயங்களை அறிவார், உன் வாழ்க்கையை கெடுத்து போட்டு உன் வாழ்க்கை நாசம் பண்ணினே இழந்து போன எல்லாவற்றையும் அறிவார். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே தேவன் சொல்லுகிற சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால், அவருடைய பலன் உனக்கு பூரணமாய் தங்க வேண்டுமானால், நம்பர் 1, pray unto the Lord. நான் சொல்லுகிற வார்த்தை 7ஆம் வசனத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 7ஆம் வசனத்திலே இவர்கள் கர்த்தரை நோக்கினார்கள். 14ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனை நோக்கி. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தால் இந்த தேவன் கட்டாயம் உங்களை நோக்கி பார்ப்பார். நான் சொல்லுகிற முதல் வார்த்தை praying. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை இந்த ஆண்டிலே நோக்கி பாருங்கள். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அவர் நோக்கி பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இரண்டாவது, முறையிட்ட அவர்களுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் என்ன? There's a promise of God. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் 14ஆம் வசனம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த நாளிலே இந்த ஒன்றோடு மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை அவர் சொன்னார். நான், அதாவது இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அது மட்டுமல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஊழியனே, ஊழியத்திலே சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை உன் ஊழியத்திலே தோல்விகள், ஏமாற்றங்கள், இழக்கரிப்பு, அங்கலாய்ப்பு எல்லாம் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிற இடம் ஒரு சின்ன கிராமம், ஊழியம் செய்கிற இடம் ஒரு பின்தங்கின ஒரு நிலை, ஊழியத்தில் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். God's ministry done in God's pattern will have God's provision. அந்த ஆண்டவர் சொல்லுகிற மூன்றாவது வார்த்தை என்ன? முதலாவது சொன்னேன் the prayer of God, இரண்டாவது the promise of God, மூன்றாவது the presence of God. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே, நான் உன்னோடு கூட இருப்பேன். உலகத்தில் எத்தனை பெரிய வார்த்தை, எத்தனை பெரிய வாக்கு தத்தம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும், வறுமையிலும், நிறைவிலும், கண்ணீரிலும், வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளிலும் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர். ஏன் தெரியுமா? அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். இவர்கள் யார்? இவர்கள் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்திலே அவர்கள் எண்ணி முடியாதவர்கள். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்கு விரோதமான ஏராளமான சத்துருக்கள்